அதாவது தமிழ் சினிமா 90ஸில் இந்த முக்கோண காதல்களை இது மாதிரியான கதைகளையும் அப்புறம் வந்து கிராமத்து படங்கள் பஞ்சாயத்து, ஆலமரம், சொம்பு இந்த மாதிரியான படங்களையும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு பக்கா கமர்ஷியல் மெட்டீரியலாக பிரம்மாண்டமான ஒரு பேக்கேஜோட வந்து அஸ்திவாரம் போட்டு வேற லெவலில் வந்து கோபுரம் கட்டி கொடியை நட்டினார் நம்ம இயக்குனர் சங்கர். ஸோ அந்த படம் ஜென்டில்மேன். அந்த படத்துலேயே பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னு பேரை வாங்கிட்டார். இப்போ 30 வருடமாக அவர் அந்த இடத்த தக்க வச்சுருந்தார், நம்பர் 1 இடத்த. ஆனால் அப்போ சங்கரோட பிரம்மாண்டம்னு சொல்லப்பட்ட அந்த ஊருக்கே பெயிண்ட் அடிக்கிறது, தொப்பைக்கு பெயிண்ட் அடிக்கிறது, அப்புறம் வந்து சிஜி, இது மாதிரியான பல சமாச்சாரங்கள் இன்றைக்கி வந்து அவுடேட்டட் ஆகிடுச்சு. சங்கர் எல்லா படங்களையும் தொடர்ந்து பயன்படுத்தியிருந்தா என்னப்பா அர்த்தம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா சங்கரோட பல படங்கள் அப்படிப்பட்ட ஒரு விமர்சனத்துக்கு ஆளாச்சு. அவருடைய ஐ படமாகட்டும், 2.0 ஆகட்டும், இப்போ வந்த இந்தியன் 2 ஆகட்டும், எல்லா படங்களுக்குமே அப்படி ஒரு விமர்சனம் இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, ஒரு பக்கம் நம்ம ராஜமௌலிகள் பீரியட் படங்களாக எடுத்து வேற லெவலில் பிரம்மாண்டம் காட்டிட்டாரு. தேவையில்லாமல் பாட்டுக்கு பிரம்மாண்டத்தை விட காட்சிக்கு பிரம்மாண்டம் கொடுக்கறது தான் இப்போதைய ஆடியன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், பிடிக்கும்னு பண்ணி அதை பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம பிரசாந்த் நீர், அவர் பார்த்தீங்கன்னா வன்முறையவே பிரம்மாண்டமாக காட்டி தெறிக்க விட்டுருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் சங்கர் அவர்கள் தன்னை அப்டேட் செய்து கொள்வார். இந்த மாதிரியான இந்த ஊருக்கு பெயிண்ட் அடிக்குது, கட்டடத்துக்கு பில்டிங்கு பெயிண்ட் அடிக்குது, இதெல்லாம் இருக்காது அப்படின்னு நினச்சா நான் இன்னும் மாறவில்லை அப்படின்னு அவரை சொல்கிற மாதிரி இப்போடைய கேம் சேஞ்சர் படத்தோட சாங்ஸ் எல்லாம் அப்படி தான் இருக்குது. ஸோ பயங்கரமான இந்த ராஜா ராணி செட்டு, அப்புறம் வந்து நிறையா பெயிண்டிங்ஸு, இது மாதிரியான சங்கரோட 30 வருட படங்களில் நம்ம பார்த்து பார்த்து சலிச்சு போன அதே பாடல் காட்சியோட பேக்ராப்பு, இதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்கள் பயங்கரமாக வந்து கலாய்க்கிறாங்க, விமர்சனம் பண்ணுறாங்க. சங்கர் சார் கொஞ்சம் மாறுங்க சார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. தான் இப்போது கேம் சேஞ்சர் படத்தோட சாங்ஸெல்லாம் ரிலீஸ் ஆகிருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஏற்கனவே சங்கர் படத்தில் பார்த்த செட்டு இது மாதிரி தான் இருக்குது. குறிப்பாக 5 பாடல்கள் இந்த கேம் சேஞ்சருக்கு. அதில் 5 பாடல்களுக்கான பட்ஜெட் 92 கோடியாம். ஸோ இதை பார்த்த ரசிகர்லாம் ரொம்பவே அப்செட் ஆகிட்டாங்க. சங்கர் அவர்களே, ஏன் இப்படி பண்ணுகிறீர்கள்? தயவு செஞ்சு அப்டேட் ஆகுங்க. இனிமேலாவது உங்களோட ரெகுலர் டெம்ப்ளேட்லாம் வேணாம், புதுசாக வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயங்கரமாக அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ பொறுத்தது பார்ப்போம், இந்த ரசிகரோட கோரிக்கை வந்து அவர் காதுக்கு போகுதா, அவர் மாறுவாரா இல்லையா என்று.